ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு தோட்டத்துக்காக நான் சில செடிங்களை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்னென்ன செடி புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இங்கே பாருங்கள், லெமன். இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி லெமன்ஸ் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி லெமன்ஸ் எல்லாம் இருக்குது. லெமன்லாம் ரொம்ப வெயில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். சரி, அதனால தான் எதுக்கு கடையில் வாங்கணும், நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக நம்ம ரெடி பண்ணலான்றதுக்காக இந்த செடியை வாங்கிப்போம். இன்னொரு விஷயம், செடி எப்பவுமே நர்சரியில் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதில் ஏதாவது பூவு பிஞ்சு இருக்கிறத பார்த்து மட்டும்தான் வாங்கணும். இல்லைனா நம்ம வீட்டில் அது பலன் தரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். வாட்டர் ஆப்பிள் ஏன் பூ பிஞ்சு இல்லைன்னு கேட்காதீங்க. ஏன்னா அங்கே இருந்த செடிகளை எதுலேயுமே பூ பிஞ்சு இல்லை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாட்டர் ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக இது ஒரு செடி. இது வாட்டர் ஆப்பிள். அடுத்தது இது என்ன செடி தெரியுங்களா? இது லிச்சி செடின்னு சொன்னாங்க. ஆனால் இதுலேயும் பூ பிஞ்சு இல்லை. இருந்தாலும் லிச்சி செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம வீட்டில் ஒரு லிச்சி செடியை வைக்கணுன்றதுக்காக அதை வாங்கியிருக்கேன். அப்புறம் இது இட்லி பூ. இந்த இட்லி பூ சரளாக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால இட்லி பூ வாங்கியிருக்கேன். இன்னொரு இட்லி பூ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால இன்னொரு கலரில் இன்னொரு இட்லி பூ. அது எல்லாத்துக்கும் மேலே ஐசக்குக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு. இங்கே பார்த்தீங்களா ஒரு பழம்லாம் இருக்குது. செடியை பார்த்தோன்னா ஐசக்குக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதனால் ஐசக்குக்காக வாங்கினேன். எனக்கும் ஆரஞ்சுனா இது கமலா ஆரஞ்சு. இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இவங்கெல்லாம் எப்படி வளர்றாங்கன்றதை வர வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் பிளான்ட் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.